நம்புகிறவர்களை தேவன் காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். தம்மை நம்பி வருகிறவர்களை கர்த்தர் கைவிடாதவர், அவர்களை காப்பாற்றக்கூடியவர். அவர்களுடைய தேவை என்னதோ அதை தேவன் அறிந்து அதை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்க ஞானஸ்தானம் பெற்று கர்த்தரின் பிள்ளையாக மாறி தேவன் என் வாழ்வில என் கரத்தை பிடித்தார், என்னை நடத்துவார், என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு எப்பொழுது நீங்க தேவ சமூகத்திற்கு வந்தீர்களோ அந்த நாள் முதற்கொண்டே கர்த்தர் உங்களை காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார். உங்களுக்கு வேண்டியது என்னது என்றே அறிந்து கொண்டு அதை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், கர்த்தர் நம்மை காப்பாற்றி ஆதரிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதற்கு முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நம்ப வேண்டும். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களை தேவன் காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை காப்பாற்றும், என் தேவைகளை சந்தையும், என் வாழ்விலே காணப்படுகிற குறைவுகளை மாற்றும் என்று சொல்லி நம் தேவனிடத்துல கேட்கும் பொழுது தேவன் நம்மை ஆதரிக்கக்கூடியவராக இருக்கிறார்.